மேற்கு வங்க மாநிலம் பூர்வா மேதினிபூர் மாவட்டத்தில் உள்ள ஹால்தியா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் இன்று அதிகாலை நாப்தா குழாயில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல தொழிலாளர்கள் காயமடைந்துள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மேற்கு வங்க மாநிலம் பூர்வா மேதினிபூர் மாவட்டத்தில் உள்ள ஹால்தியா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் இன்று அதிகாலை விபத்து ஏற்பட்டிருக்கு. அதில் நாப்தாய் குழாயில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல தொழிலாளர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன? எவ்வளவு தொழிலாளர்கள் இதில் காயமடைந்திருக்கிறார்கள்? முழு தகவல்களை சொல்லுங்க. மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோ கெமிக்கல் ஆலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டதில் 20 தொழிலாளர்களுக்கு தீக்காயம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேற்கு வங்க மாநிலம் பூர்வா மேதினிபூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹால்டியா பெட்ரோ கெமிக்கல் ஆலையில் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஆலைக்கு நாப்தா அந்த ரசாயனத்தை கொண்டு செல்லக்கூடிய குழாயில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக அந்த குழாயில் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த குழாயிலிருந்து நாப்தா கசிந்ததை தொடர்ந்துதான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நாப்தா என்கிற ரசாயன பொருள் பெட்ரோல் சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு வேதிப்பொருள். இது எளிதில் தீப்புற்றும் தன்மை கொண்டக்கூடிய ஒரு ரசாயன பொருள். இந்த நாப்தா குழாயிலிருந்து கசிந்ததை தொடர்ந்துதான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீ மலமளவென பரவியதை தொடர்ந்து அந்த இடம் முழுவதும் கரும்புகை சூழ்ந்து காணப்படுகிறது. இந்த ஆலைக்கு பக்கத்தில் தான் ஹால்டியா ஹவுரா செல்லக்கூடிய ரயில் பாதை கூட அமைந்திருக்கிறது. இந்த தீ விபத்து காரணமாக அந்த பாதையில் செல்லக்கூடிய ரயில் போக்குவரத்து என்பது கணிசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தில் தற்போது வரை 20 தொழிலாளர்கள் தீக்காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களில் ஒரு சிலருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது வரை இதில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை எனவும் அதிகாரிகள் தெரிவித்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்த தீயை அணைக்கக்கூடிய பணிகள் ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்க, பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சையும் நிவாரணமும் மீட்பும் செய்யக்கூடிய பணிகளும் மற்றொரு புறம் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.